நாய் மாட்டிக்கிற மாதிரி என்ன கேஜி ஆக்குவாங்க முன்னாடி நல்லா பாட்டி ஆமா என்ன பண்ணலாம் அனந்த சோலைவனம் தெரிகின்றது. ஒரு சோலைவனம் தெரிகின்றது. அங்கே செல்ல வேண்டும். அங்கே சென்று நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். இல்ல மாமா, நம்ம 2 பேரும் சண்டை தான் போடணும். நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாது. பொராட்டாவுக்கு மாவு பெற்று அழகான பார்த்த பிறகு கிளி கொத்துகிறது, நாய் கத்துகிறது. அழகில வழங்க அழகாக அழகு மாமா. உனக்கு மட்டும் ஆசை இல்லையா? இதை பார்த்த பிறகு எனக்கு அளவில்லா ஆசை பிறந்துவிட்டது. மாமா, உனக்கு என்ன வேண்டும்? சக்தி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் போதும். சுகத்தை அடைய வேண்டும். மாமா, போதுமா முத்தம்? பையா ஆன்சர் கூலிப்பு போடுறா பாடு போட மாட்டேன். எவனா வாங்காது. மாமா மாமா அழகாக உன் அழகை பார்த்த பிறகு எனக்கும் கல்வி ஆசை. மாமா, நெஞ்சிலே மனதை உன்னை பார்த்த பிறகு அளவு கடந்த ஆசை. மாமா, நிலா காயுது. நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். பூ எடுத்து வச்சுக்கலாம், பொட்டு எடுத்து வச்சுக்கலாம், புடவை எடுத்து கட்டிக்கலாம், வலையில எடுத்துமா காஞ்சனா கிரி மஞ்சா பூசுற முகத்துக்கும் வீச ஒழிக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சு. எங்க ஓடினாலும் கூடாது. மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனதி திருமுகம் பார்த்தா உயிர் பெரும் உயிர்.
ஆமா கேட்காமலையா? நம்ம வாஜாத்தான வாங்கி கொடுத்தாரு. வாஜாரை வச்சுக்கிறியா? எங்க போடுவேன்? யாரு போடுவேன்? ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஆம்பளையா இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே நாங்க 2 பேரும் பாம்பே போய் தான் ஆபரேஷன் பண்ணுவோம். அமாவாசை நாங்க 2 பேரும் மாறிடுவோம். மலையனூர் வந்து பாரு. நாங்க 2 பேரும் பயன் சுற்றி போடுவோம். நான் மலையனூர் வந்தேன். மூஞ்சல் மடியை பார்த்து நீ காணுமே. அங்கதான் நின்னுங்க. யாரு நீ? மூஞ்சல் மடியாத நான் இருந்தேன். அக்னி பழத்தாண்டா இருந்தாரு. நீ எங்க இருந்த? நானா? ஏய் பின்னாடி 7 கிழக்கு ஏத்தாலும் நின்னுங்க. நாங்க துர்கைய மணில நீ இங்க பழந்துட்டு போதா நாங்க பழந்துட்டு போறோம். 7 கிழக்கு ஏவா கோவிலாண்டு கையில என் பேட்டரி வச்சு உனக்கு தெரியாதா? பக்தர்களுக்கு வழி தெரியாதா? அவங்களுக்கு வழி காட்டுறதுக்காக லைட் வச்சு அப்படி போவாத இப்படி வாங்க. அந்த நீலா வந்தானா கையில சாத்திக்காகே கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ண மூடு. முடியாதா? பையிலே இறங்க போடுவா ஓடாது. அதை பிடித்து கதைக்கிறால்தான் அந்த ரோக செலுத்த முடியும். மத்தியானத்து புத்தப்படுத்த முடியாதா? முடியாதா பாப்பா.
நீங்கள் இருவரும் கட்டி புரள நேரத்துல பார்த்திருப்பேன். கட்டி புரள நேரத்துல கட்டி புரள நேரத்துல இன்னைக்கு நாக்க விட்டா நல்லா பேசும். எதை விட்டா நல்லா பேசும். கட்டி புரள நேரத்துல பார்த்திருப்பேன். புரள நேரத்துல அகராஜிலே கிடையாது அந்த வார்த்தை. புரள நேரத்திலே அட்டி புரள் நேரத்திலே பார்த்திருப்பேன். இப்படியே பேசியிருந்தா தாங்க முடியாது. அந்த பெண்ணோடு இன்னொரு பக்கத்தை எழுதிவிட்டு நமக்கத்தான் ஆபத்து. வேண்டாம் என்று பலமுறை எடுத்துரைத்தேனே ஐயா. இந்த வார்த்தை கேட்காமல் இப்படிங்கிறது கற்பை எடுத்துவிட்டேன். கருப்பு போனா என்ன எதனா ஷோப்பு எடுத்து பிலிப் காட்டியா ஜாலியா தானே இருக்குது. 2 வாரம் செஞ்சா சரியா போறோம். வாழ்க்கையில எத்தனையோ பெண்களுடைய கற்பை சூறையாடுகின்றேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படி திருமணம் வேண்டுமானால் இவரை கட்டிக்கோ. இவரை கட்டிக்கிட்டு இவரை கட்டிக்கோ. என்ன கட்டிக்கா கட்டிக்கிட்டா அவளை. நான் இந்த கம்பெனில இழுச்ச வாய் எவன் குழந்தைக்கடா எவன் கட்டிக்கிட்டா அவளை. பட்டா என் பேர் மேல பயிர் எவன் எவனோ வைக்கலாம். அடி சப்ப கட்டிக்கிட்டா அவளா. ஐயா நீ கட்டிக்க அவளை. நீ கட்டிக்க. திருமணம் என்பது எங்கள் அகராஜிலே கிடையாது. வேலை முடிஞ்சுதா வீட்டு போய் அம்மா வச்சோடு போ. முடியுமா முடியாதா? முடியாது முடியாதா? முடியாது. இந்த இடத்துல கொண்டு போட்டு விடுறேன். சரி சொல்றேன். இங்கேயே போட்டு தருவேன். போக முடியுமா முடியாதா? இங்கேயே எப்படியா பசங்களுக்கு வசனம் வரலாம். முடியாதா? முடியாது. அடி ஆட கல்யாணி இவளுக்கு ஒரு கேடாகும். அங்கத்தான் வைக்க போடல அடிச்சு எங்கேயா அடிச்சா எம்மா போயிட்டுமா போயிட்டுமா பாப்பா ஆய் அம்மா செல்போனா அம்மால கொலைக்கேசி சண்டைக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க. சாட்சிக்காரனை பிடிப்பாங்களே. வச்சா போற கேஸ் பெயிண்ட் வச்சா கூட முடியாது. வந்த வாசி பக்கம்னா கூட பரவாயில்ல. தின்யானம் ஐயோ
பாத்தீங்களா, இப்படி சத்த பத்தாக்குது. வரும்போது பார்த்தேன். மூச்சு வந்த பாடுறா மூச்சு வந்த பாடுறா டேய் மூச்சு வந்த பாடுறா. ஐயோ, அம்மா, செத்து போச்சேன்னா, அம்மா. ஏய் ஏய் நாடி துடிப்பு பாடுறா. நாடி துடிப்பு நான் எப்ப பாக்குறேன்? நாடி துடிப்பு நாடி துடிப்பு ஏய் பாடாத நாடி துடிப்பு பாடுறா டேய் பாடுறா. ஆனா குக்கரை பாடுறாங்க. நாடி துடிப்புடா. பாடுறா டேய் சீக்கிரம் பாடுறா. ஏய் நோ விக்கெட்னா ஏய் சீக்கிரம் பாடுறா. சீக்கிரம் பா. ஊம நாடி அடக்கி எனக்கு காம நாடி ஏய் எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாத. அம்மால ஒரு சான்ஸ் கேட்கணும் கொடுத்தா என்ன? ஏய் அதெல்லாம் முடிஞ்சு போன கல்ல இப்ப என்ன செய்யறது? ஒரு ஏழை பெண்ணு. அதுக்கப்புறம் யாருக்கு என்னம்மா இது இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாயே? உனக்கு என்னம்மா நடந்தது? அம்மா என் தங்கச்ச பாருங்க அம்மா. இத இரு கண்களை தெரியாத அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக அழுகின்றாளே, இப்படி பித்து பிடித்தால் போல் அழுகின்றாளே. என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே. ஆண்டவா தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன் முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கி கண்மணியே கண்ணுறங்கி அறிறாரோ அம்மா. எங்கம்மா இருக்க முத்தழகு? ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச
வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. தங்கச்சி ஆண்டவனு நானும் எங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லையம்மா. தங்கச்சி ஓடும் நதி ஒரு தருக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லையம்மா. அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா. அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார் சொந்தமெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண ஆனாக வளர்ந்த மரம் பரம் தாயாரு தந்தை யாரு கூறம்மா என் தங்கச்சி பாருங்கம்மா. தனக்கு எங்க பாருங்க உனக்கு என்ன மாச்சு? வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம புத்தி போட்டா. வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம பெத்து போட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆண்டவா, ஐயோ, இரு கண்கள் தெரியாத இந்த அண்ணனுக்கு என் தங்கச்சி துணையாக இருந்தாலே என்னுடைய தாகத்தை தீர்க்க வந்தது என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக பேசுகின்றாலே, இப்படி பித்து பிடித்தவளால் பேசுகின்றாலே, என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியலையே. ஐயா உர்றா வாயே. ஐயா ஏய், என் தங்கச்சி பாத்தீங்களா ஐயா? ஐயா என் தங்கச்சி பாத்தீங்களா? போயா, போய். சவுண்ட் பாத்துடா நீ அடியா இன்னும் ரெண்டு கூட சவுண்ட் வரும். நான் இப்ப அடிக்க போறேன் நீ இப்படி உக்காந்து எடுக்கணும் ஜாலிக்கா, ஏய், ஐயா பேசக்கூடாது, வாயை மூடு. சட்டா போய் வர மவுத்து. நீங்க போடும் சூப்பு. ஐயா என் தங்கச்சி பாத்தீங்களா ஐயா? என் தங்கச்சி பாத்தீங்களா ஐயா? என் தங்கச்சி பாத்தீங்களா? ஏய், உன்னை கற்பழித்தது யாரு? உன்னை கற்பழித்து கெடுத்தது யாரு?
அவன் தான் எனக்கு எடுத்தான். நாங்க இல்லதானோ நீ ஆயா அப்பா மாமா. ஐயோ ஆண்டவா நான் பால் வழி ஆயா இறைவா ஆட்டிக்காமனா முட்டை போட மாட்டேன். என் தங்கச்சி சுய நினைவு இல்லாத பேசுகின்றாளே என் தங்கச்சி என்ன நடந்தது தெரியலையேப்பா பார்வையும் தெரியாதடி ஒரு பெண்ணை கெடுத்து வைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். ஐயா. இப்பொழுது இந்நாட்டு மன்னராக அழைத்து சென்று தக்க தண்டனை. புதிய அவர்களை ஐயா ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா இப்படி இரு கண்களை தெரியாமல் அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க வந்து விட்டேனே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் உண்மைதான் ஐயா இந்த காட்டிலே இரு பார்வையும் தெரியாமல் அனாதையாக தெரிய காரணம் ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் இரு கண்களும் இல்லாமல் அனாதையா நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைதான் ஐயா சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார்? ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா 3 குழந்தைகள். 2 ஆண் செல்வம் ஒரு பெண் செல்வம் ஐயா என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி என்னுடைய பெயரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா ஒரு நாட்டு நிலவரசி ஐயா என் தங்கச்சி ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? என் பேர் முத்தாயகி இல்லடா, என் பேர் தான் முத்துமாரி. ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா தான் முத்துமாரி. ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரோ சிறப்புற வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்